ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கருணா சாரோட ஒரு ப்ரீ செஷன் அட்டன் பண்ணேன். அதுல வந்து ஒரு ட்ரிகர் மைண்ட் வந்து ஒரு ட்ரிகர் ஆச்சு, சரி இதை அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்ச உடனே ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. Hi Ramanathan, welcome. Congrats for getting into Hall of Fame. Yes? Hi sir. Hi எப்படி இருக்கீங்க? I am all good morning. எப்படி இருக்கீங்க? How are you? நல்லா இருக்கேன் சார். Very good, very good, very good. You can share the template. Yes. நான் வந்து நான் சென்னையில இருந்தப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் கோல் வந்து வீடு வாங்கணுன்ற ஒரு கோல் இருந்துச்சு. அது இல்லாம எனக்கு வந்து கெரியர்ல வந்து எனக்கு என்ன தேவையோ, நான் வந்து ஒரு 5 இயர்ஸா வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 இயர்ஸா அப்படின்னா அது சிஸ்டம் இன்டெகிரேட்டர் ஒரு கம்பெனியோட ஆஃப் ரோல்லையும் இருந்தேன், ஆன் ரோல்லையும் இருந்தேன். பட் ஆனா எனக்கு கெரியர் க்ரோத் வைஸ் எனக்கு ஓகே, பட் சேலரி க்ரோத் வைஸ் எனக்கு வந்து பெருசா இல்லை. ஸோ வந்து நான் அந்த டைம்ல வந்து ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கருணா சாரோட ஒரு ப்ரீ செஷன் அட்டன் பண்ணேன். அதுல வந்து ஒரு ட்ரிகர் மைண்ட் வந்து ஒரு ட்ரிகர் ஆச்சு, சரி இதை அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்ச உடனே ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு கோல் கார்டு எல்லாம் சின்ன சின்ன விஷயமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெருசா நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் பண்ணா அவர் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொன்ன மாதிரி எனக்கு கண்மூடித்தனமா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக எல்லாமே கரெக்டா முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் நான் வந்து அந்த என்டர்பிரனர் அவார்டு வாங்கும் போது தான் இந்த இன்டர்வியூஸ்லாம் ஷெட்யூல் ஆக ஆரம்பிச்சது. எக்ஸாக்டா ஆல்மோஸ்ட் ஒரு 5 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதுல வந்து பெஸ்ட் பேக்கேஜ் வந்து எனக்கு பூனேல எமர்சன்ற கம்பெனில சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு எனக்கு கிடைச்சது. ஸோ அது வந்து என்ன இருந்தாலும் சென்னை விட்டு போகணுமா அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனோட தான் இருந்தேன். கருணா சாருக்கும் நல்லாவே தெரியும். அவரை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணி என்னெல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்புறம் ஃபைனலா சரி ஓகே நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சு, பூனேவோ சென்னையோ போய் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இங்க நான் 5 months ஆயிடுச்சு எனக்கு. ரைட் நோ பூனேல சிஸ்டம் இன்ஜினியரா தான் இருக்கேன். ஜாபும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன நான் கத்துக்கணும்னு ஆசையா வந்தனோ அதை வந்து நான் நல்லாவே கத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த பூனேயோட கல்ச்சரும் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னோட மேனேஜர்ஸ், என்னோட ஃபெசிலிட்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினா வந்து எனக்கு வந்து நீலகண்டன் சார் ஒரு விஷயமும் எப்படி பண்ணணும், இந்த ஒரு சின்ன ஒரு லிங்க்டின்னோ சரி ரெஸ்யூமும் சரி நல்லாவே கைடன்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு செஷன்லாம் கூட நிறைய அட்டன் பண்ணோம். எப்படி வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து மேனிபுலேட் பண்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி அதை வந்து நான் அந்த டெவலப் பண்ணேன். And what is the result you achieved, Ramanathan? How much salary hike you got and in how many? 70% hike sir. You got 70% hike. And when you joined the community? Yes sir. Last June la join பண்ணேன். Q2 la join பண்ணேன். June la join பண்ணீங்க. Got this result in February, right? இல்ல சார், லாஸ்ட் இதுலயே கிடைச்சிச்சு எனக்கு. நான் வந்து அக்டோபர்ல ஜாயின் பண்ணேன் இந்த கம்பெனில. Okay, October. Okay. June, okay. The 3 months, 4 months le pathina you got this result. ஆமா. Okay, nice. கரெக்ட்டா நம்ம அந்த ட்ரைனிங் முடிஞ்சது, சில்வர் ட்ரைனிங் முடிஞ்சது. அதுல இருந்து கரெக்ட்டா 3 மாசம் நோட்டீஸ் பீரியட்ல எனக்கு இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். Okay, got it. பட் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணது I think Februaryல தான் பண்ணீங்கல? ஆமா சார். ரிசல்ட் மெசேஜ் பண்ணது Februaryல. Okay, got it. கரெக்ட். ஒரு டவுட்லயே தான் இருந்தேன். இங்க தாக்கு பிடிப்பனா என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு. பட் இருந்தாலும் சரி ஓகே. Very good. So you achieved salary hike of 70% in less than 6 months. That's great. But இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்டா ஹெல்ப் ஆச்சு. இந்த பர்டிகுலர் விஷயம் நான் பண்ணேன், எனக்கு இதனால இது ஹெல்ப் ஆச்சு. லைக் how did you get interview calls? எப்படி இன்டர்வியூ வந்தது உங்களுக்கு? salary எதனா நெகோஷியேட் பண்ணீங்களா? அதெல்லாம் எப்படி? Can you throw more light on this? Can you share your own experience? ஆக்சுவலா வந்து நம்ம என்னதான் ஒரு கம்பெனி போர்ட்டல்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணனாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வந்து ரெஃபரன்ஸ்ல இருக்காங்களா உள்ள அப்படின்றத நம்ம நல்லாவே தொலைவி பார்க்கணும். எங்க நம்மளுக்கு கிடைக்கிறாங்க, நம்ம ப்ரீவியஸ் கம்பெனில இருந்து யாராவது அங்க போயிருக்காங்களா, இல்ல நம்மளுக்கு நமக்கு ப்ரீவியஸ் கம்பெனில இருந்து மேனேஜர்ஸ் யாராவது அங்க போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் லிங்க்டின்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 கம்பெனி கால் வந்தது. 2 கம்பெனி வந்து நான் அப்ளை பண்ணது மூலமா வந்தது. மிச்சம் 3 கம்பெனி வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் மூலமா தான் வந்தது. ஒன்னு HR ஆல்ரெடி எனக்கு தெரியும், அந்த ஹெச்ஆருக்கு நான் டைரக்டா வந்து ரெஸ்யூம் அனுப்பிச்சு அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ வந்தது. நம்ம நினைக்கிற கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் இன்டர்வியூ வரல. ஸோ வந்து என்னென்ன கம்பெனி வருதோ அதுல வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் நெகோசியேட் பண்ணி நம்ம அதை வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியும் அட்டன் பண்ணி ஒரு 4 ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுட்டேன். பட் ஆனால் எதுலையுமே நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எனக்கு வந்து ஒரு 30 days டைம் வேணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டைம் கேட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 monthலேயே 4 கம்பெனியும் எனக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிடுச்சு. 4 கம்பெனியும் முடிஞ்சிருச்சு. 5வது கம்பெனியும் நான்
மறுபடியும் அந்த ஹெச்ஆர் கிட்ட பேசினேன், இந்த மாதிரி எனக்கு டைம் இல்லை, நான் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இமீடியட்டா ஜாயின் பண்ணிடுவேன், எனக்கு வந்து இன்னும் 60 days தான் நோட்டீஸ் பீரியட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆருக்கு சொன்னேன். ஸோ உடனே அவங்க நெக்ஸ்ட் வீக்ல வந்து எனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணாங்க. பட் இதுவே எனக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு, 70% ஹைக்கு. ஸோ வந்து எனக்கு இந்த சிஸ்டமும் புதுசு, ஸோ போய் கத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்துல உள்ள வந்துட்டேன். வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலா ஒர்க் ஆனது வந்துட்டு ரெஃபரல்ஸ் நல்ல ஒர்க் ஆச்சுன்னு சொன்னீங்க. அண்ட் வேற என்ன ஒர்க் ஆச்சு ஃபார் கெட்டிங் இன்டர்வியூ கால்ஸ்? மெயினா லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ். அது வந்து அவங்க தரவா செக் பண்ணிருக்காங்க, எல்லாமே எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கான், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கு அப்படின்றதுலாம் தரவா செக் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ நம்மளுக்கு ஒன் மோர் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அவுட் சைடு இப்ப நார்த் சைடு அந்த மாதிரி எங்கேயாவது இன்டர்வியூ ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜும் கொஞ்சம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா தாட்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு ஆனா இன்டர்வியூல அவர் அதுதான் முதல் கேள்வியா கேட்டாரு, எனக்கு வந்து ஹிந்தி தெரியுமா, எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. எனக்கு வந்து ஹிந்தி பேசிக் ஹிந்தி எனக்கு தெரியும், அதே மாதிரி எழுதவும் நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு நான் பேசிக்கா என்னால முடியும் சார் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நல்லாவே டெக்னிக்கலா ரவுண்ட் போச்சு. பட் நடுவில் வந்து ஒரு ஹிந்தியில கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னோட ஹிந்தி கம்யூனிகேஷனை செட் பண்ணுன்றதுக்காக. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஹிந்தியில கேள்வி கேட்க நானும் ஹிந்தியில பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஓகே அவர் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் ஃபர்தர் ஹெச்ஆர் ரவுண்ட் ஷெட்யூல் பண்ணாரு. அப்படியே ஆஃபர் லெட்டர் வரைக்கும் போயிடுச்சு. வெரி குட். அண்ட் another thing I want to check, லைக் இந்த கம்யூனிட்டி நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ கால், லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? லைக் எதனால கம்யூனிட்டி ஜாயின் பண்ணீங்க ஆக்சுவலா? லைக் வாட் இஸ் த மோட்டிவேஷன் ஃபார் டு ஜாயின்? இந்த சேலஞ்ச் இருந்தது, இந்த ப்ராப்ளம் இருந்தது, அதனால ஜாயின் பண்ண, அப்படி எதனா ஜாயின் பண்ணீங்களா இல்ல ஜென்ரலா ஜாயின் பண்ணீங்களா? ப்ராப்ளம் அப்படின்னா நெகோஷியேட் பண்ண தெரியாது. நான் வந்து சரி ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்என்சி கம்பெனியில ஜாயின் பண்ணும்போது எம்என்சி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு போயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேனே தவிர சேலரி நம்மள கம்மியா வாங்குறோம் அப்படின்றதுலாம் எனக்கு ஃபீலே ஆகல. சேலரி வந்து இவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து போயிட்டு இருந்தேன். பட் ஆனா எங்க நான் வந்து மாட்டினேன் அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கிறவங்க, எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களாம் வந்து நல்ல பேக்கேஜ்ல இருக்கும்போது நான் யோசிச்சேன், ஏன் அப்ப நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சப்போ நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து உங்களுக்கு இதுல பார்த்தேன். சரி அது என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் அதுல ஜாயின் பண்றது. அண்ட் இன்டர்வியூ அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருந்ததா? அந்த ஐடியாவே இல்லையா, ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே இல்லையா கம்யூனிட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி? கம்யூனிட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனில 2 years தான் ஆச்சு. அதனால நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதே கம்பெனில அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். எப்போ இந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நெகோசியேஷன் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதே கம்பெனியில் இருக்கிறது வந்து எனக்கு க்ரோத் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நானும் அவங்க மேனேஜருக்கு எல்லாத்தையும் பேசி பார்த்தேன். பட் அவங்க வந்து எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு சேலரி கொடுக்கல அப்படின்னா கூட நான் கேட்ட அந்த டிசிஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்தேன். அது கொடுத்தாலாச்சும் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் ரெண்டுமே அவங்க தர மாதிரி தெரியல. சரி ஆல்மோஸ்ட் என்னோட நோட்டீஸ் பீரியடை முடிக்கவே அவங்க ட்ரை பண்ணாங்க. 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் ஆல்மோஸ்ட் 4 மாசம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, ஒன் டைம் போனஸ்ன்ற மாதிரி தரேன் அப்படின்னு பேசினாங்க. இல்ல சார் எனக்கு எதுவுமே வேணாம், நான் விட்டுருங்க, நான் வேற கம்பெனிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் நான். எஸ், ஐ ரிமெம்பர் தட். நீங்க வாய்ஸ் நோட்டா போட்டுட்டு இருந்தீங்க, எனக்கு ஐ ரிமெம்பர் தட் கான்வர்சேஷன். Amazing. Good, Ramnathan. And another thing I want to ask is, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ, ஐ திங்க் ஜாப் சர்ச் பண்ற ஐடியாவே இல்லை, நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாப் சர்ச் பண்ணி சேலரி நெகோஷியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டீங்க. இப்போ ஆமா, நெகோஷியேஷன்ல பர்டிகுலர்லா உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படி கேட்ட உடனே நீங்க வந்துட்டு அந்த ஒரு 70% ஈஸியா வந்துருச்சா, நீங்க எதனா நெகோஷியேட் பண்ணீங்களா அவங்க கிட்ட? How did that happen? இல்ல சார், ஆக்சுவலா வந்து எனக்கு செகண்ட் ரவுண்ட்லயே வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க ஆல்மோஸ்ட் செலக்டட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீட்பேக் வந்துருச்சு. ஸோ தேர்ட் ரவுண்ட்ல வந்து நான் டேரக்டா எனக்கு இவ்வளவுதான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கு, ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் இவ்வளவு சேலரி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஓகே நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து எங்களால இதுதான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிக்கிட்டேன். என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் இருந்தேன் முடிக்கிற வரைக்கும். பட் ஒரு இன்டர்வியூ ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆகும் போதே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நம்ம காசு கட்டினதுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு இப்ப மண்டையில ஏறி இருக்கு, என்னமோ நம்ம பண்றோம், செலக்ட் ஆகிறோம் அப்படின்ற ஒரு இதுல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி செகண்ட் தேர்டுன்னு போக போக ஒண்ணுமே ரிஜெக்ஷன் ஆகல, எல்லாமே செலக்ட் தான் இருக்கு. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இதுல அப்படின்ற மாதிரி. சோ ஆஃப்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆக ஓகே சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு டவுட், நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா சார், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துலயாவது கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். பட் இது ரிஜெக்டே ஆகாம அன்றைக்குமே எனக்கு கிடைக்கும் போது எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு இதுல அப்படின்ற மாதிரி.